இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு சுக்கிரன் 4 மாதங்கள் உச்சம் பெற்ற தன்மையில மீன ராசியில் சஞ்சரிக்க போறாருங்க. இந்த உச்சம் பெறக்கூடிய சுக்கிர பயிற்சியால எத்தகைய மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில ஏற்பட போகுது? இந்த சுக்கிர பயிற்சி அப்படின்றது கண்டிப்பா எல்லோருக்குமே ஒரு ஏற்றத்தை தருகின்ற வகையில தான் கண்டிப்பா இருக்குங்க. அந்த வகையில பார்க்கும்போது உங்க ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை தரும்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரன் அப்படின்றவர் ஒரு சுபகிரகம், சரிங்களா? ஒரு சுகபோகமான வாழ்க்கையை நீங்க வாழனா சுக்கிரன் நல்லா இருக்கும். உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பண வசதி, நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழனா கண்டிப்பா சுக்கிரனுடைய வலு கண்டிப்பா உங்களுக்கு தேவை. பொதுவாக இந்த சுக்கிரனை பாத்தீங்கன்னா அசுர குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வலுவா இருந்தார், நல்லா இருந்தார்னா போதும், கண்டிப்பா அந்த ஜாதகன் வாழ்க்கையில எல்லா விதமான சகல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிச்சிருவாப்புல, சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு சுபத்தன்மை அதிகம் பொருந்திய ஒரு கிரகம் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லலாம். குருவுக்கு அடுத்தபடியா இரண்டாவது மிகப்பெரிய ஒரு சுபர்னாவே அது சுக்கிரன் மட்டும்தான், சரிங்களா? சுக்கிரன் வளர்த்துட்டாவே போதும், எல்லா விதமான சந்தோஷமும் உங்களுக்கு வாழ்க்கையில கண்டிப்பா கிடைச்சிடும். அந்த வகையில பார்க்கும்போது ரொம்ப மிகவும் அரிய ஒரு நிகழ்வு. அதாவது சுக்கிரன் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு 20 முதல் 45 நாட்கள் மட்டுமே ஒரு வருஷத்துல உச்சம் பெற்ற தமிழ இருப்பாருங்க, சரிங்களா? ஆனா இந்த 2025ஆம் ஆண்டு அரிதிலும் அரிதா, மிக அரிதா 4 மாதங்கள் அவர் உச்சம் பெற்ற தன்மையில மீன ராசியில சஞ்சரிக்க போறார், சரிங்களா? அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா தற்போது ரிஷபத்துல குரு இருக்காருங்க, மீனத்துல சுக்கிரன் இருக்காருங்க. அதாவது தன்னுடைய வீடுகளை மாற்றி அமர்ந்திருக்காங்க ரெண்டு பேருமே. அப்போ இங்க குருவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடுகளை மாற்றி பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க. அதே மாதிரி இந்த மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய தொடர்புகள் அப்படின்றது இருக்கும். அதாவது மீனத்துல சுக்கிரன் இருப்பாருங்க. அதாவது 2025 ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அவர் சுக்கிரன் பயிற்சி ஆயிட்டார், மீனத்துக்கு உச்சம் பெற்றதுல வந்துட்டாருங்க. 2025 மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம் பெற்ற தன்மையில மீன ராசியில இருப்பாருங்க. ஸோ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா யாருடைய சேர்க்கையெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட சேர்க்கை பெறுவார், ரெண்டாவது சனியோட சேர்க்கை பெறுவார், அடுத்து சூரியனோட சேர்க்கை பெறுவார், அதாவது புதனோட சேர்க்கை பெறுவார். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரனோடையும் இணைவார். அப்போ செவ்வாயை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களோடையும் இந்த சுக்கிரன் தொடர்பு கொள்கின்ற ஒரு அரிதான ஒரு நிகழ்வா இந்த நிகழ்வு இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள் கண்டிப்பா எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு சந்தோஷத்தை நிச்சயமா கொடுக்கும். அது ராசிகளுக்கேற்ப அந்த அமைப்புகள் வரும், சரிங்களா? சில ராசிகளுக்கு சுக்கரன் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும், சில ராசிகளுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பார். சில பேருக்கு பொருளாதார ரீதியா முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில மீனத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர பயிற்சி எத்தகைய மாற்றங்களை கொடுக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்துல பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், ரேவதி முதல் 4 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளேயே சுக்கிரன் உச்சமாகிறார். அதாவது ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க, சரிங்களா? கடந்த காலங்கள்ல இந்த விரய சேனான் தேவையற்ற வீண் செலவுகள், வீண் பண விரயங்கள், உடல் ரீதியான பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் சொல்லிட்டு கையில எவ்வளவு காசு வந்தாலும் இன்னொரு பக்கம் விரயமாய் கொண்டே இருந்திருக்குங்க, சரிங்களா? அப்படிப்பட்ட மீனராசிக்காரங்களுக்கு தற்போது 3ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், அதாவது 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ராசிக்குள்ள உச்சமாகி இருக்கிறார். அதுவும் 4 மாதங்கள் தொடர்ந்து ராசிக்குள்ள இருக்க போறார். ஸோ இது நல்ல ஒரு அமைப்பா பார்க்கப்படுது மீனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. காரணம், சுக்கிரன் ஒரு இயற்கை சுவர், குருவுக்கு அடுத்த மாபெரும் ஒரு சுவர் இந்த சுக்கிரன். அவர் ராசிக்குள்ள உச்சமாகின்ற காலகட்டத்துல மனசுலையும் சரி உடம்புலையும் சரி இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும். எண்ணங்கள் தெளிவாகும், சரிங்களா? அவர் அட்டமாதிபதியாவே இருந்தாலும் அந்த வீட்டுக்கு 6ல மறையறதுனால பிரச்சனை கிடையாது, நல்ல அமைப்பு தான், சரிங்களா? அது மட்டும் இல்லாம எண்ணங்கள் தெளிவாகும். எடுக்கின்ற காரியங்களை யோசிச்சு நிதானமா எடுத்து அதை ஜெயிச்சு காமிப்பீங்க. அதே மாதிரி பட்டம், பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தற்போது உங்களை தேடி வரும். சுக்கிரன் கண்டிப்பா கொடுப்பாருங்க. அதே மாதிரி உடன் பிறந்த ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள், இளைய சகோதரிகள் வழியில நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அவங்களால நல்ல ஒரு ஆதாயங்களை தற்போது நீங்க பெற போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்தை உச்ச சுக்கிரன் பார்க்கறதுனால திருமணம் ஆனவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும்.
கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு புரிதல் தற்போது ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி திருமணம் செய்யறதுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு நேரமா இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு டைம் வந்துடுச்சு மேரேஜ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணம், அதாவது நீங்க ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில வந்து போராடிட்டு இருக்கீங்க, லவ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும், வீட்டுல சொல்லணும்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு லவ் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கீங்களுக்கு இந்த நேரம் தற்போது கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுக்கும். சரிங்களா? திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு தற்போது ஏற்ற ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி சுய தொழில் செய்யறவங்களுக்கு செய்கின்ற தொழில வருமானங்கள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க தொழில் ரீதியா எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியை தரும். எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, நீங்க வியாபார நிமித்தமா தொழில் நிமித்தமா ஒரு முடிவு எடுக்க போறீங்க, புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வர போறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும். உங்களுக்கு சாதகமா வெற்றி வாய்ப்பு கொண்டது அதிகமா இருக்கு. அதுக்கடுத்து வேலை ரீதியா பாத்தீங்கன்னா பணிச்சுமைகள் சற்று குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? வீண் செலவுகள், வீண் பண விரயங்கள் கொஞ்சம் குறையும். அதுக்கடுத்து சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருக்கின்றீங்கன்னா இந்த நேரம் தற்போது சாதகமா அமையும். அதாவது அப்ராட் போறதுக்கு, வெளிநாடு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம், ஒரு உகந்த ஒரு நேரமா இந்த 4 மாதங்கள் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கடுத்து சுக்கிரன் அப்படின்ற ஒரு பெண் கிரகம். சரிங்களா? பெண்களால் நல்ல ஒரு ஆதாயத்தை பெற முடியும், பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், மனைவியால் அல்லது கணவனால் நல்ல ஒரு முன்னேற்றங்களை தற்போது நீங்க பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு ஏற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் காணுகின்ற ஒரு நேரம். அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களோட புத்திசாலித்தனத்தின் மூலமாக அணுகி ஜெயிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? எதையுமே சமாளித்து வெற்றி கொள்வீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் ராசிக்குள்ள இருக்கிறதுனால இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்குங்க. வீடு, மனை, வாகன வசதியை அமைத்து கொடுப்பார். அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்போன் புதுசா வந்து ஒரு கார் வாங்குறது, ஒரு பைக் வாங்குறது, ஒரு நல்ல ஒரு செல்போன் வாங்குறது, ஹைடெக்கா வாங்குறது. ஸோ இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஃபேவரான ஒரு டைம் தான். ஆனா ராகு சுக்கிரனுடைய சேர்க்கையானது ராசிக்குள்ள இருக்கனால எதிர்பயணம் சம்பந்தப்பட்ட நபர்கிட்டையும் நீங்க ஒரு கவனம் விட்டது எடுத்துக்கணும் இந்த நேரத்துல. ஏன்னா அதீத எதையுமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்ற மாதிரி அதீதமான ஆசையும் பிரச்சனையில கொண்டு போய் சேர்க்கும். அப்ப எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவோட நீங்க வந்து ஒரு எல்லையை போட்டு வச்சுக்கணுங்க. சரிங்களா? அதை மட்டும் மீனராசிக்காரங்க தெளிவா பார்த்துக்கிட்டா இந்த 4 மாதங்கள் ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பெற முடியும். அதே மாதிரி இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடையும், சில மாதங்கள் ராகுவோடையும் சனியோடையும் சேர்ந்திருப்பார். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்னும் டீப்பா நம்ம மாத ராசி பலன்கள்ல பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த 4 மாதங்கள்ல 2 முறை சுக்கிரன் வந்து வக்ரம் பெறுவார். சரிங்களா? ஸோ அதையும் நம்ம இன்னும் தெளிவா வந்து பாத்தீங்கன்னா மாத ராசி பலன்கள் ஒரு மாதமும் நம்முடைய சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுல வந்து இன்னும் தெளிவா அதற்கான விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். அதோட மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல யாருக்கெல்லாம் வந்து சுக்கிர தசை நடக்குதுன்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல நீங்க பிறந்த லக்னம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, சுக்கிரன் ஓரளவுக்கு வலுவான தன்மையில நல்லா இருந்து தசை நடக்குதுன்னா இந்த 4 மாதங்கள் மற்ற எல்லாரை விட இந்த சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றம், ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 2ஆம் பட்சமா ராகு தசை யாருக்கு நடக்குதுன்னு பாருங்க. உங்களுக்கு ராகதசை நடந்தா நிச்சயமா இந்த சுக்கிர பயிற்சி வந்து 4 மாதங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும். குறிப்பா பணம், பொருளாதாரம், அந்தஸ்து, திருமணம், குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சுக்கிரன் கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பார். ராகுவும் உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமா தான் இது இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? ஏன்னா ரொம்ப ஒரு அரிதான ஒரு நிகழ்வு தான். சுக்கிரன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான், ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெறார் மீனத்துல. அதுவும் 4 மாதங்கள் தொடர்ந்து இருக்கார். அதுதான் விஷயம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு, ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாவே சுபிச்சங்கள் நிறைந்த ஒரு கிரகம் தான் சுக்கிரன். அதாவது சந்தோஷத்தை மட்டுமே தர கடமைப்பட்ட ஒரு கிரகம் சுக்கிரன் தான். அந்த அளவுக்கு, ஏன்னா அதாவது எல்லா லக்னங்களுக்கும் இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா கேந்திரங்கள்ல ஆட்சி அல்லது உச்சம் பெறுவார். சரிங்களா? இந்த சுக்கிரனுடைய யோகங்கள்ல பஞ்சமகா புருஷ யோகத்துல இந்த மாளவிய யோகம் வந்து சுக்கிரனுக்கு சிறப்பா சொல்லப்படுதுங்க. அது வந்து எல்லா லக்னங்களுக்கும் கிடைக்கும். மற்ற யோகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாளவிய யோகம் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா லக்னங்களுக்கும் சுக்கிரன் வந்து கேந்திர திரிகோணங்கள உச்சம் பெறுவார் அல்லது ஆட்சி பெறுவார். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு சுக்கிரன் வந்து சுபிட்சங்கள் நிறைந்த ஒரு சந்தோஷம் தருகின்ற ஒரு கிரகம். சரிங்களா? ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 மாதங்களை சிறப்பாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுங்க.